நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இது மைண்ட் எப்படின்னாக்கா எவ்வளவு ஃபால் வந்தாலும் இன்னும் கீழே வருமா அங்க வாங்கலாமான்னு தான். மேல போயிடுச்சுன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இதுக்கப்புறம் வாங்க முடியாது அந்த ஒரு மைண்ட்லயே இருக்கும். அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினாக்கா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இருந்து மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் எவ்ரி 5% ஆகுதா 5% என்னுடைய போர்ட்ஃபோலியோவை அலோகேட் பண்ணுவேன். 10% மறுபடியும் ஒரு 10%. அதுக்காக 100% போகும்னு வெயிட் பண்ண மாட்டேன். ஒரு சிலர்கிட்ட நான் கேட்பேன், நான் நீங்க வந்து இது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வாங்குறேன் சார், அதுல நான் பிரைஸ் போட்டுனா அது மட்டும் இருக்கும் சார் அப்படின்னு. இல்லைங்க எவ்ரி மந்த் தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். என்னுடைய வின்னிங் ட்ரேட்ஸோட டைம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், லூசிங் ட்ரேட்ஸோட டைம் மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கும். நீ ஏன் வின்னிங் ட்ரேட் 5 நிமிஷம் தான் இருக்கு, லூசிங் ட்ரேட் மட்டும் எதுக்கு நீ 1 hour ஹோல்ட் பண்ற? அப்ப வின்னிங் ட்ரேட் 5 மினிட்ஸ்னா உன்னோட லூசிங் ட்ரேடும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இருந்தா நீங்க ஸ்கேல்பிங் சூஸ் பண்ணீங்க? எல்லாருமே பிலீவ் பண்றது என்னன்னா ஸ்கேல்பிங் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்ஸ், இது வந்து நார்மல் ரீட்டைல் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. பட் எஸ், பையர்ஸ் எல்லாருமே அப்படிதான். முக்காவாசி பேர் காலையில பண்ண பணத்தை ஓவர் ட்ரேட் பண்ணி தான் விட்டுருப்பாங்களே ஒழிய ஆக்சுவலா பையிங் வந்து இட்ஸ் a very good thing if you are able to control your emotions. ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடர் தமிழ்நாட்டில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் பியூராக ஒரு பாட்காஸ்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ட்ரேடர்ஸ். அதை வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஒரு செயின் ஆஃப் ஒரு இன்டர்வியூஸ் மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃப்ரம் தன். ஸோ தன்ன்றது வந்து உங்கள் ப்ரோக்கர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழில் தன்னுன்னா தனம் சொல்லுவாங்க, ஹிந்தியில் தன் உங்களுக்கு தெரியும், அதே தான் மீனிங். ஸோ ஸ்டார்ட் வித் இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வி ஹவ் சிவகுமார் ஜெயச்சந்திரன். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் OI Pulse, ஒன் கிளிக், ஸ்கேல்பிங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே டிட் யூ மீன் சிவகுமார் ஜெயச்சந்திரன் அப்படின்னு தான் கேட்கும். ஸோ அவர் தான் இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்காரு டு ஸ்டார்ட் வித் அவரோட ஜேர்னி பற்றி அண்ட் ஓவராலாக ட்ரேடிங்கில் இருக்க ஹார்ட்ஷிப்ஸ் பற்றி. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ்க்கு என்னென்னலாம் விஷயம் இருக்குது, என்னென்னலாம் கற்றுக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, இது எல்லாத்த பற்றி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் தான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வெல்கம் சிவா. Thanks Kriba. Finally தமிழ்ல அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, எப்பவுமே கேரா பாரான்னு ஹிந்தில பேசி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பேசுவோம். சோ இது ஒரு நார்மல் ஃபன் கான்வர்சேஷன் தான் இருக்க போகுது. சோ between two traders மாதிரி தான். Sure. So to begin with நீங்க சொல்லுங்க சிவா, ஏன்னா நீங்க முன்னாடியே பேசின மாதிரி உங்களோட ஜர்னி முன்னாடியே ரொம்ப நாளா ஸ்டார்ட் ஆயிருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வென் இட் வாஸ் ஆல் ஸ்டார்டட், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேடிங்குள்ளே வரணுன்றது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக ட்ரேடிங்குள்ளே வரணுன்னது நான் வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது தான். அது வந்து ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், BPOவில். ஸோ ஐ வாஸ் அ மேனேஜர், மை ஒய்ஃப் வாஸ் ஆல்சோ லைக் அண்ட் ஒர்க்கிங் அலாங் வித் மீ. நாங்கள் 2 பேருமே பெங்களூருக்கு வந்து அப்போ தான் ஒரு 1-2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் என் கீழே ஒரு சபார்டினேட் இருந்தாப்புல. அவர் வந்துட்டு he was a டீம் லீடர். நாங்கள் 2 பேர் பைக்கில் வருவோம், ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவோம். அவன் பார்த்தா ஒரு நாள் திடீர்னு கார் வாங்கிட்டு வந்து நிறுத்தான். எப்படா கார் வாங்கினேன்? ஆமாம், எப்படா கார் வாங்கினேன் அப்படின்னு. பாஸ் ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் சேலரி போடுவீங்க, கம்பெனியில் வர இன்சென்டிவ் சேலரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுருவேன். போட்டேன்னா ஒரு 1-2 மந்த்ஸில் சம் ஸ்டாக்ஸ் வந்து டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும், பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வரும் பாஸ் அப்படின்னா. ஐயோ இது தெரியாமல் போச்சு, நம்ம 2 பேர் சம்பாதிக்கும், ஒருத்தனே வந்து பயங்கரமாக இது பண்ணுறான், சரிடா எனக்கும் கொஞ்சம் சொல்கிறான்னு. ஐயோ நீங்கள் வேறு கரெக்டான டைமில் வந்திருக்கீங்க, ஏன்டா அப்படின்னு. நான் வாங்கின ஸ்டாக்லாம் 1200 வாங்கினேன், அது இப்போ 600 வந்துருச்சு. ஆனால் நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா அது மறுபடியும் மேலே போயிடும் தெரியும். இந்த இயர் இது 2007-8. அப்போ வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டோட பீக். ஆக்சுவலாக அப்போல்லாம் நீங்கள் எந்த ஸ்டாக்கை தொட்டாலும் எல்லா ரேலியில இப்போ 23 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், 23-24 மாதிரி எதை தொட்டிருந்தாலும் மேலே போயிருக்கும். அந்த மாதிரி அவன் DLF வாங்கிட்டு 1200 வாங்கியிருக்கான், 600 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் தைரியமாக வச்சுட்டு இருக்கான். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஆஹா அவனை விட நம்ம பயங்கரமான ஆள், ஏன்னாக்கா நமக்கு 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, அவன் டபுள் பண்ணானா நம்ம அதை விட ட்ரிபிள் பண்ணுவோம், அதனால தைரியமா போய் இறங்குவோன்ட்டு வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி ஏமா ஒரு 1 லட்ச ரூபா கொடு, நான் போய் மார்க்கெட்ல போடுறேன், கண்டிப்பா நம்ம வீட்டெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்டீரியர்லாம் பண்றதுக்கு நமக்கு காசு வேணும்ல, அதனால நம்ம லோன்லாம் போட தேவையில்லை, இதுல வர காசை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆரம்பிச்சது. அப்போ இன்டீரியர் கட்டிட்டீங்களா? அதை வச்சு எங்க அதான் மார்க்கெட்ல மொத்தமா விட்டாச்சு, அது போய் எங்க இன்டீரியர் கட்டுறது. ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபா எடுத்து போடுறேன்னு சொன்னது, அந்த 1 லட்சம் அப்படியே அது 10 lakh ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட சொல்லல, சரி இது ஆவரேஜ் பண்ணி எப்படியாவது அவங்க கிட்ட நம்ம காசு பண்றோம்னு சொல்லிட்டோம், அதனால காசு பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த 1 lakh வந்து க்ளோஸ் டு 10 lakh ஆச்சு. ஆனா வித்தின் அ இயர், அது அப்பதான் அந்த சத்யம் சாகா, இந்த லைமன் கிரைசிஸ் எல்லாமே ஆச்சு இல்லைங்களா, அப்போ ஆகும்போது அந்த 10 lakh போர்ட்ஃபோலியோ வந்து இட் ஹஸ் பிகம் 1 lakh ஆக்சுவலி. 90% ஃபால். ஆனா என்ன ஒரு பிகெஸ்ட் ரெக்ரெட்னாக்கா, அந்த டைம்ல நான் வச்சிருந்த நிறைய ஸ்டாக்ஸ், அதுல 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு கம்பெனி கூட இல்ல. ஏன்னா IVR செல், அப்புறம் வந்து RNRL, யூனிடெக், JP அசோசியேட்ஸ். ஆனா ஒரு சில குவாலிட்டி ஸ்டாக்ஸும் வச்சிருந்தேன். லைக் எதை சொல்லணும்னாக்கா பஜாஜ் ஃபினான்ஸ், ICICI,
அப்புறம் ரிலையன்ஸ் இருந்தது, அப்புறம் டாடா மோட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக். அதுல இந்த பஜாஜ் ஃபினான்ஸை மட்டும் வச்சிருந்தேன்னா கூட என்னுடைய ஆவரேஜ் வந்து 180 என்னமோ ஆகும். ஸோ தௌசண்ட்ஸ்ல இருக்கு, தௌசண்ட்ஸ்ல அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 குவான்டிட்டிஸோ இருந்தது. அதை வச்சிருந்தாலே நமக்கு அது டிவிடெண்ட் வந்திருக்கும், போனஸ் வந்திருக்கும், அந்த ஷேர் பிரைஸ் இம்ப்ரூவ் ஆனது எல்லாமே சேர்த்து இப்ப பல கோடிக்கு இருக்கும். பட் ஆனா ஒரு புது இன்வெஸ்டரா நான் உள்ள போனது எனக்கு என்ன நினைச்சேன்னா மொத்தமா 0 ஆயிடும் போல இருக்கு. அதுக்கு பதிலா இந்த 1 lakhயாவது எடுத்துருவோம்னு எடுத்து, இது நமக்கு இன்வெஸ்டிங்லாம் செட் ஆகாது, அடுத்தது இன்வெஸ்டிங் செட் ஆகாதுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்தது அந்த காலத்துல எல்லாம் வந்து அதை குயிக்கா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ F&O தான் பெஸ்ட் ஆப்ஷன். அந்த F&Oல போனோம்னாக்கா உங்களுக்கே தெரியும், அப்பெல்லாம் மார்ஜின்ஸ் வந்து 40x 50x. 1 லட்ச ரூபா வச்சிருந்தா 40 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நீங்க அதை வச்சு எவ்வளவு, அப்போ ஓகே இதுல ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்ட்டு உள்ள போய் அதை ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருந்தது. ஸ்டாக் ஆப்ஷன் வாங்குவோம், பார்த்தா 10-20,000 ஈஸியா வரும். இவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். அப்பெல்லாம் வந்து பயங்கரமா மூவ்மெண்ட் வேற இருக்கும். அதனால ஈஸியா சரி ஒரு சில நாள்லாம் 20,000-30,000 சம்பாரிச்ச உடனே கால்குலேஷன் போயிடுச்சு. 10 லட்சம் ஒரு வருஷத்துல விட்டோம், அதை ஈஸியா இன்னும் ஒரு 2-3 மாசத்துலயே எடுத்துடலாம், இந்த 20,000 எடுத்துட்டு இருந்தேனா அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சது. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எதுவுமே தெரியாது, சும்மா என்ட்ரி ஆயாச்சு. இது மேல போச்சுன்னா பை பண்ணுவோம். அதுவும் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா முன்னாடி நாள் டவ் மட்டும் தான் பார்ப்போம். அது எப்படி இருக்கும், டவ் வந்து முன்னாடி நாள் நைட் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் இன்னைக்கு கிரீன், அது ரெட்ல க்ளோஸ் ஆச்சுன்னா நாங்க புட்டு பக்கம் போயிடும். வேற கான்செப்டே கிடையாது, வேற எதுவுமே தெரியாது. இதை பேஸ் பண்ணி we were taking the trades ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்ல இது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வித்தின் a week அந்த கேபிட்டலும் காலி, அந்த 1 lakhம் காலி. அதுக்கப்புறம் we went back. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, மார்க்கெட் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு வந்தாரு, நம்ம 2 பேர் பண்ணோம்னா பண்ண முடியாது, இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. என்னடா குரூப் அப்படின்னா, இந்த ஒரு குரூப் ஷேர் டிப்ஸ் இன்ஃபோன்னு ஒரு கம்பெனி. அவங்க இன்னும் அந்த பேர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன், எப்போ 2008 நடந்தது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். அவங்க வந்துட்டு அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க ஷுவர் ஷார்ட் கால்ஸ். அதுலேயே மல்டிபிள் பேக்கேஜஸ். ஒரு பேக்கேஜ் வந்து 3 கால்ஸ் தான் கொடுப்போம், ஒரு பேக்கேஜ் 5 கால்ஸ், ஒரு பேக்கேஜ் வந்து ஒரே கால் தான், மந்த்லி 1 or 2 கால்ஸ் வரும். ஆனா 200% ரிட்டர்ன்ஸ் வரும். ஜாக்பாட் கால் அது இல்ல, HNI ஷுவர் ஷார்ட் கால். ஏன்னா அந்த கால் வந்து எப்படி வருதுன்னா, HNI வாங்குறாங்களாம், அந்த கால் நமக்கு தராங்களாம். அப்படி சொல்லி அதுவும் ட்ரை பண்ணி அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காலையிலேயே மறுபடியும் வந்த காசு ஒரு 2-2.5 லட்ச ரூபா வந்தது ஆக்சுவலா இன்சென்டிவா. அதை எடுத்துட்டு போய் போட்டு ஒரே காலில் அதையும் முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மள நம்பணும், அதுவும் வேலைக்கு ஆகல, அவங்கள நம்பணும், அதுவும் வேலைக்கு ஆகல, எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணலாம் நம்மளே வேற வேற மெத்தட்ல அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, அந்த 2008 கிரைசிஸ்ல நடந்ததுனால கிட்டத்தட்ட செல்லர்ஸோட பேனிக்னஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல சத்தியம் சகா அன்னைக்கு சத்தியம் இஷ்யூ ஆகும்போது ஆப்ஷன் பிரைசஸ் எல்லாமே எப்படியும் ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு. 250 to 200ல இருந்து 30 rupees வரைக்கும் வந்தது. அந்த இதுல புட் செல் பண்ணிருந்தாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் ஆக்சுவலா. ஆமா, அந்த பை பண்றது செல், ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும் போது இது 0 ஆயிடும் அப்படின்ட்டு தேவர் செல்லிங் லைக் என்ன ஃபார் OTMs. அந்த ஃபார் OTM அன்னைக்கு எல்லாமே டீப் இந்த மணி ஆயிடுச்சு. ஓகேவா. ரெண்டாவது அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகாது, அது பிரைஸ் வந்துட்டு மூவ் ஆகும், ஜம்ப் ஆகும். ரெண்டாவது ஃப்ரீஸ் லிமிட் மாதிரி வந்துரும். 20ல இருந்து 40க்கு போவோம், 40ல இருந்து 80. இவங்க என்னதான் 30ல ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அது ட்ரிகர் ஆகாது. அதுக்கப்புறம் எங்க போய் அது செட்டில் ஆகுதோ அந்த பிரைஸ்ல இது பண்ணணும். I have seen 3 people, they have to settle their broker dues by selling their property. அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு பிக்கெஸ்ட் இம்பாக்ட் ஆக்சுவலா. செல்லிங் பக்கம் தயவு செய்து போயிடாத, என்ன பண்ணக்கூடாதுன்னு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா பையிங்னாக்கா உங்க கையில இருக்க கேபிட்டல் தான் போவோம், பட் செல்லிங்னா வீட விற்கிற அளவுக்கு ஆகுன்றது அன்னைக்கு நான் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்தேன் ஆக்சுவலா. கரெக்ட். ஏன்னா அது பர்ஃபெக்டான இன்சிடென்ட். நீங்க சொன்ன 2009 நல்லா ஞாபகம் இருக்கு. இன்ஃபோசிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சடனா ராமலிங்க ராஜு அப்படின்னு ஒரு நியூஸ் படிக்கிறாங்க. CNBC, NDTV எல்லாம் இன்னும் ராமலிங்க ராஜு நியூஸ் படிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மதியானம் 1:30 மணி ஷிஃப்ட்டுக்கு நான் போனோம். 11 மணிக்கு நியூஸ் வருது. 184 rupeesல இருந்தது சத்தியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சத்தியம் மைட்டாஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்கேப் ஆகல. கரெக்டா 184. நான் இன்ஃபோசிஸ் போகும்போது அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது 10 ரூபா கிட்ட வந்துருச்சு அந்த இன்ஃபோசிஸ், ஐ மீன் சத்தியமோட ஷேர் பிரைஸ். என்னோட டீம் லீடர் சொன்னார், என்ன ஒரு DA இன்ஃபோசிஸ்ல 18 ரூபா இருக்கு, இவனுக்கு என்ன 10 ரூபா கிட்ட ஷேர் பிரைஸ் வந்துருச்சுன்ட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி பீப்புள் அந்த டைம்ல அந்த பேனிக்ல இஃப் தே மேட் யூஸ் ஆஃப் இட், ஓகே அன்னைக்கு அந்த கம்பெனி அதுவே ஆக்சுவலா அடுத்த நாள் அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, அடுத்த நாள் 6 ரூபால வந்தது. நான் பை பண்ணேன் ஆக்சுவலா 6 ரூபால பை பண்ணி 24 ரூபால வித்துட்டேன்.
ஆனா எவ்வளவு நம்மலாம் 1000 குவாண்டிட்டி 2000 குவாண்டிட்டி அது வந்து நம்ம பெருசாலாம் நமக்கு டபுள் ஆயிடுச்சு பயம் ட்ரிபிள் ஆயிடுச்சுன்னு இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, 250 ரூபாயில இருந்து ஒரு ஸ்டாக் 6 ரூபாய்க்கு வருதுன்னா 0 கூட போலாம்ல. ஏன்னா அவரு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னே தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 6 ரூபா ரிஸ்க் எவ்வளவோ விட்டோம், இதுல ஒரு 12,000 20,000 ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ற ஒரு இதுல. கரெக்ட். ஸோ அந்த ஒரு ஓவரால் ஜெர்னிலாம் நீங்க முடிச்சிட்டீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இதே கிரைசிஸ் 2020 வருது, கோவிடா வருது. ஆமா. ஸோ நான் என்ன நினைச்சேன், 2008 கிரைசிஸ் பார்த்துட்டோம், அடுத்த கிரைசிஸ் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல காசு இல்லை, இந்த டைம்ல காசு இருக்கும்னு இந்த வாட்டி கோவிட் வந்துச்சு. ஏன் மைண்ட் செட்டு, கோவிட் வருது, ஸ்டாக் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகுது, 2 விஷயம் மைண்டுக்கு வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் ஸ்டாக்கு வாங்காம HDFC ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் FD வச்சிருக்கிறேன், நீங்க மூடிட்டு போயிட மாட்டீங்களேன்னு தான் கேட்குறேன். ஸோ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருந்த நமக்கே பேனிக் ஆகும் போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. கண்டிப்பாக. பட் எவென்ச்சுவலி இல்லை இட்ஸ் ஃபைன், இந்த ஒரு பர்டிகுலர் டவுன் சைடை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் போது ஓகே சேஃபான கம்பெனினா வாங்கலாம், நால்கோ வாங்கிக்கலாம். நால்கோ வாங்கும்போது அதோட டிவிடெண்டே 10%. கரெக்ட். ஸோ அந்த டைமில் டிவிடெண்டே 10% வருதுன்னா யூஆர் மேக்கிங் ஆல்மோஸ்ட் 10% பர் இயர் த்ரூ டிவிடெண்ட் இட் செல்ஃப் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அதில் வாங்கி வைக்கும் போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டிவிடெண்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக. ஸோ ஒரு பேனிக் வரும்போது வாட் இஸ் த ஐடியல் திங் பீப்புள் ஷுட் ஆக்ட், என்ன பண்ணணும் பேனிக்? ஆக்சுவலாக பேனிக்ன்றதை விட இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வரவே இல்லை, கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. எனக்கும் அந்த கோவிட் டைம்ல நானும் ஐ மிஸ்ட் பஸ். ஏன் ஐ மிஸ்ட் பஸ்னாக்கா 2008 நான் என்ன பார்த்தேன்னா இப்படி வந்து ஃபால் ஆச்சு, ஒரு 20% பவுன்ஸ் வந்து மறுபடியும் டீப் ஃபால், அதுக்கப்புறம் ஒரு W ஃபார்மேஷன் இருந்தது. இந்த வாட்டி வீ அதான் வீ கூட இல்ல, அது வீக் மேல சல்லுன்னு மேல போயிட்டே இருக்கு. அப்போ நான் இந்த வாட்டி 2020 மிஸ் பண்ணது காரணமே அதான். சரி 7,500 குயிக்கா வந்துட்டான். ரெண்டாவது அப்பதான் கோவிடோட அனௌன்ஸ்மெண்ட் வருது, லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே. அப்ப இன்னொரு எப்படியும் ஒரு பீக் வரும், மேல போயிட்டு மறுபடியும் ஒரு டீப் ஃபால் வரும். நாம 5,000 வரைக்கும் போவோம். 5,000ல அதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இது மைண்ட் எப்படின்னாக்கா எவ்வளவு ஃபால் வந்தாலும் இன்னும் கீழே வருமா, இன்னும் கீழே வருமா, அங்க வாங்கலாமான்னு தான். மேல போயிடுச்சுன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் வாங்க முடியாது, அந்த ஒரு மைண்ட்லயே இருப்போம். அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினாக்கா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இருந்து மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் எவ்ரி 5% ஆகுதா 5% என்னுடைய போர்ட்ஃபோலியோவை அலோகேட் பண்றேன். 10% மறுபடியும் ஒரு 10%. அதுக்காக 100% போகும்னு வெயிட் பண்ண மாட்டேன். பட் லெவல்ஸ் இருக்குல்ல, நிஃப்டி பி ரேஷியோஸ் பார்ப்பேன் நான். இப்போ 22 இருக்கு, 15 வந்ததுனாக்கா பெரிய லெவல். 2008ல 8 வந்தது, அப்பெல்லாம் எனக்கு ட்ராக் பண்ற ஐடியா கிடையாது. பட் 8 வந்து நம்ம கிட்னியை கூட வித்துட்டு அதுல போட்டிருந்தோம்னாக்கா நமக்கு கண்டிப்பா காசு இன்னைக்கு எங்கேயோ போயிருப்போம். பட் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ வந்து 20ல இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர எவ்ரி 1% பிஇல குறைய நானும் அதுல எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் பிளான். பட் மை கட் ஃபீலிங் சேஸ் இந்த நெக்ஸ்ட் 6 months to 1 year நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதை மேக் யூஸ் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அந்த பணம் நமக்கு இல்லைன்னு ஒரு 5-10 years இல்லைன்னு விட்டோம்னாக்கா தட் வில் டெஃபினெட்லி க்ரோ. பர்ஃபெக்ட். சரி, ஒன் மோர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கணும் சிவா. சரி, நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இப்போ ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் ஆப்ஷன்ஸில் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் மார்க்கெட் பண்ணியிருப்போம், அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ஆப்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ வரவங்களாம் டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பையிங் பண்ணுறாங்க, மாறுது. இதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் நான் என்ன பார்க்குறேன்னா, 2020 பிஃபோர் ஆஃப்டர்னு பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறமா நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு. அந்த எல்லா யூடியூப் சேனல்லையும் இந்த ஆப்ஷனை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அஸ் புதுசாக ஒருத்தர் உள்ளே வரும்போது அதை பார்க்கும்போது ஓகே எல்லாரும் ஆப்ஷன் தான் பண்ணுறாங்களோ, நம்மளும் ஆப்ஷன் தான் பண்ணணுமோ, அப்போ தான் ப்ராஃபிட் வருமோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆஃப்டர் 2020 அதிகமான நம்பர் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்ததுக்கு காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த ஒரு இல்லை எப்பயுமே அந்த ஒரு பூம் இருக்கும் ஆக்சுவலாக. ரெண்டாவது 2020 ஏன் வந்து ஒரு பூம்னாக்கா எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, வேற ஒர்க்கும் இல்லை. இதை தவிர நான் என்ன வேற எங்கேயா பிஸியாக வச்சுக்கணும்னாக்கா மார்க்கெட்டில் மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு. ரெண்டாவது நமக்கு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருந்து அந்த நேரத்தில் டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்தது எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு ரெண்டாவது ஐடெக்ல இந்த ஐடி கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சிஸ்டம்ன்றது ஒன்று தெரியும் கூட. இது மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்ன உடனே அந்த ஒரு பூமை யூஸ் பண்ணி ஓகே இதுக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, நம்மளும் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இது இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுவோம்ட்டு நிறைய பேர் வந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, தெரிஞ்சவங்க நல்லா சொல்லி கொடுக்குறவங்கன்னு ஒரு கேங் இருந்தது. மார்க்கெட்டை பத்தியே என்னன்னு தெரியாது, பட் ஆனா ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வியூஸை வர வைக்கணும்ட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னு ஒன்று. ஒரு சிலர் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ரெஃபரல் லிங்கை செல் பண்ணுவோம், அதை வச்சு இது பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கேங்கு. கரெக்டான பீப்புள் யாரு, அவங்க கிட்ட கைடன்ஸ் கரெக்டா இருக்குமா அப்படின்றது ஒரு சிலர் தப்பான முடிவு எடுத்து நிறைய பேர் லூஸ் பண்ணியும் இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சிலர் ப்ராப்பராக கைட் பண்ணியும் இருக்கிறாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி யூடியூப்ல ஓகே இவங்களை ஃபாலோ பண்ணால் இது கரெக்டாக இருந்தது, இந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் சம்மன் வாண்டட் டு என்டர் இன்டு ஸ்டாக் மார்க்கெட்னாக்கா
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேஷ் செக்மெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எதுக்கு F&O மார்க்கெட் வந்தது, இது கேஷுக்கான ஹெட்ஜ் தான் வந்து F&Oவே. பட் அதை வந்து இவங்க வந்து ஒரு கேம்லிங் இது மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ டைரக்டா வந்து F&Oல ட்ரேட் பண்றது, அது வித்தவுட் ஈவன் நோயிங் அதோட ரிஸ்க் என்ன, அது எவ்ரி மந்த் எக்ஸ்பைரி ஆகுமா. ஒரு சிலர்கிட்ட நான் கேட்பேன் நான், எதுக்கு நீங்க வந்து இது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வாங்குறீங்க சார், அதுல நான் பிரைஸ் போட்டுனா அது மட்டும் இருக்கும் சார் அப்படின்னு. இல்லைங்க எவ்ரி மந்த் அண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி, தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆயிடும். ஆமா, இது அது தெரியாது சார் எனக்கு அந்த சேனல்ல சொன்னாங்க, இது இருந்ததுன்னா இது நீங்க வாங்குனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு காசு வரும் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், பையர்ஸுக்கான இதுவே கிடையாது அது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல. ஆப்ஷன்ஸ்ல செல்லர்ஸ் மட்டும் தான் பொசிஷன் கிரியேட் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு. அப்படியா, நான் அப்போ பை பண்றேனே, அப்போ எப்படி அது நீங்க பை பண்ற பொசிஷன்ல வேற யாரும் செல் பண்ணது இன்னொருத்தர்கிட்ட நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அது மறுபடியும் நீங்க அவங்க கிட்டே செட்டில் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு. அவருக்கு வந்துட்டு செல் பண்றதோட சரி, அந்த பிரைஸுக்கு மேல போனாதான் நீங்க காசு அவர் திருப்பி கொடுக்கணும், இல்லைனாக்கா அவருக்கு தான் மொத்த காசும் அப்படின்னு. ஓ, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம தான் நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் குள்ள வந்தாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சாங்கன்னா லாங் டேர்முக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்னுடைய ஃபார்முலா என்னன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் 70 to 80% இன் கேஷ் செக்மெண்ட், ஒரு 10-20% நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல யூ கேன் டேக் அ ரிஸ்க். ஏன்னா இதுல வரது அட்லீஸ்ட் இங்க கொஞ்சம் நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ சிவா, அந்த இந்த கொஸ்டின் தான், எவ்வளோ பொண்ணு இருந்தோம் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுற மாதிரி, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருந்தோம் நீங்கள் ஏன் ஸ்கேல்பிங்கை சூஸ் பண்ணீங்க? ஸ்கேல்பிங்கை சூஸ் பண்ணதுக்கு காரணம் ஆக்சுவலாக மற்ற ஸ்ட்ராட்டஜிஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்ட்ராடே வாங்கியிருக்கேன், பொசிஷனல் பண்ணியிருக்கேன், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்கும்போது என்னுடைய வின்னிங் ட்ரேட்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், லூசிங் ட்ரேட்ஸோட டைம் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா, நம்ம ஒரு பொசிஷன் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும்போது ஹோல்ட் பண்ண மாட்டோம், லாஸ்ட்ல இருக்கும்போது அது மறுபடியும் நம்ம ப்ரைஸுக்கு வந்துடாதா இல்லை மேலே போகாதான், நம்ம ப்ரைஸுக்கு வந்தாலே உடனே கொடுத்துருவோம். ஆனால் ப்ராஃபிட்ல இருக்கும்போது என்னுடைய மைண்ட் எப்பயுமே ஒரு 2000 ரூபா வந்ததா, அட்லீஸ்ட் ஒரு கிரீன் வந்துருச்சு, அட்லீஸ்ட் நம்ம இந்த 2000 ரூபா இன்னைக்கு எடுத்துட்டு போனோம் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கு. அப்பதான் யோசிச்சேன் நான், சிவா நீ ஏன் வின்னிங் ட்ரேட் 5 நிமிஷம் தான் இருக்கு, லூசிங் ட்ரேட் மட்டும் எதுக்கு நீ 1 hour ஹோல்ட் பண்ற? அந்த லூசிங் ட்ரேட்னா அதுனாக்கா இந்த 2000 எடுக்கிறது 20,000 இல்ல 30,000 லாஸ் விடுற. அப்போ ஒரே நேரத்தில் நீ இவ்வளவு லாஸ் பண்றது, அப்போ எதுக்கு அந்த பிரச்சனை? அப்போ வின்னிங் ட்ரேட் 5 மினிட்ஸ்னா உன்னோட லூசிங் ட்ரேடும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒர்க் ஆகுது பண்ணிக்கோ. அந்த நேரத்தில் என்ன பண்ணனாக்கா, தென் ஐ டிசைடட், ஓகே இதுதான் என்னுடைய ரிஸ்க் ரிவார்டுன்னு தெரியுது, 20 பாயிண்ட் ஹோல்ட் பண்றேன் இல்ல 30 பாயிண்ட் ஹோல்ட் பண்றேன், அதே மாதிரி கீழே 20-30 பாயிண்ட் வைப்போம். அந்த கேப் நான் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, இதை பத்தி ரொம்ப இது பண்ணும்போது தான் தெரிஞ்சது, நான் பண்ற செட்டப்போட பேர் வந்து ஸ்கேல்பிங். ஆக்சுவலா வந்து அது ஜாபிங்னு சொல்லுவாங்க. ஜாபிங்ன்றது என்னன்னா, ஒரு 1.2 பாயிண்ட்ஸ் கூட எடுத்துட்டு இருப்பாங்க, அதுதான் ஜாபிங். அவங்க ஹோல்டே உட்காந்து என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஸ்கேல்பிங் எப்படின்னாக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி, இதுவும் டிஸ்கிரிஷனரி தான், நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ண உடனே போய் ட்ரேடிங் எடுக்கிறோம். ட்ரேட் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்ததுனாக்கா நான் அதுக்கு மேலே உடனே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். லாஸ் ஆகுதுன்னா அந்த லெவலுக்குள்ள என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ 1:1 இல்லை 5,000 rupees இல்லை 10,000 rupees நான் வச்சிருக்கணும். அந்த லெவலில் ஹிட் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடுவோம் பொசிஷன். அதை பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஓகே ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல இப்படி பண்றது பேர் தான் ஸ்கேல்பிங் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கேல்பிங்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும்போது, பட் இந்தியாவில் அந்த நேரத்தில் யாரும் அந்த அளவுக்கு பெருசா பண்ணதில்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ஹார்ட் கோர் ஸ்கேல்பர்ஸ்ன்றது வெரி ஃபியூ. ஏன்னா எல்லாருமே பிலீவ் பண்றது என்னன்னா, ஸ்கேல்பிங் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்ஸ், இது வந்து நார்மல் ரீட்டைல் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. பட் எஸ், ஏர்லியர் நம்ம வந்து டெக்னாலஜில எல்லாம் வந்து பண்ணியிருக்க முடியாதுதான். இப்போ இருக்கிற ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் நிறைய நெஸ்ட் பிளாட்ஃபார்ம், நான் ஆக்சுவலாக நெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் ஸ்கேல்பிங் நிறைய பண்ணுவேன், நிறைய ப்ரோக்கர் சப்போர்ட் பண்ணது. இட் இஸ் அ லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம், அதுல ஈஸியா இருக்கும். ஆனா இப்போ இந்த மொபைல் ட்ரேடிங், மொபைல் ஆப்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதனால ஸ்கேல்பிங் வாஸ் அ பெட்டர் மெத்தட். ரெண்டாவது, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், மோர் த டைம் ஐ ஹோல்ட் மோர் த டைம் பாசிபிலிட்டி. இப்போ ட்ரெண்ட் இல்லைனாக்கா அது எனக்கு லாஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எதுக்கு நான் வந்து நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணணும்? இப்போ ஒரு 5 நிமிஷம் வருதுன்னா அந்த 5 நிமிஷத்துல ப்ராஃபிட் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாமே அப்படின்றது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகும், ப்ரோக்கரேஜ் நிறைய பே பண்ண வேண்டி வரும். அதுல நான் வந்துட்டு இப்போ 10 ரூபாய் எடுத்து 3 ரூபா பே பண்றேன்னா, இதுல 10 ரூபாய் எடுத்து 5 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் 5 ரூபாய் என் கையில நிக்க போகுது. அது உங்களுக்கு வந்துட்டு சின்னதா தெரியலாம். ஒரு சிலர் வந்துட்டு இது இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு காசு வருதுனாக்கா அதுக்கான டாக்ஸஸா பே பண்ணி தான் ஆகணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதுலயும் காசு பண்ண முடியுதுன்னா இட்ஸ் ஒன் அதர் வே ஆஃப் மேக்கிங் மணி, அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுவும் இல்லாம நான் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று அடாப்ட் ஆகும் இல்லையா? ஆமா. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு அடாப்ட் ஆகுது? பேசிக்கலி அந்த F1ல இருந்து வருது. நீ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளேயே வந்து யூஆர் சூப்பர் ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன். ஸோ நார்மலாக ஒரு இடத்துல இப்படி உட்காந்து ஒரு ½ hour இருக்க சொன்னால் 1 கோடி இருந்தாலும் உங்களால் இருக்க முடியாது.
ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவிசம் இருக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுறதை விட இது ஐம் கெட்டிங் அவுட் ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலையே ஐம் கெட்டிங் அவுட்ன்றது உள்ளே பில்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எமோஷன்ஸும் சரி. நீங்க இப்போ ஹோல்ட் பண்ணும்போது இப்ப செல்லர்லாம் நீங்க எப்படி ஹோல்ட் பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா என்னோட பாடி இதுக்கு வந்துட்டு அது 5 நிமிஷத்துக்கு மேல என்னால பார்க்க முடியாது. எனக்கு பிடிக்காத ஒரே கலர் இல்ல அது என்ன ஏன்னே தெரியாது ஆக்சுவலா. ஒரு அது இட் ஹாஸ் ஒரு இம்பாக்ட் இருக்குது ஆக்சுவலா. அந்த ரெட் கலரோ இல்ல M2M நெகட்டிவா போகும்போது அது நெகட்டிவா போனது மட்டும் இல்ல, பாசிட்டிவா போனாலும் வந்துட்டு ஐயோ இது இவ்வளவு போயிடுச்சு அப்படின்ற ஒரு இது வந்துடும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. Then I adapted to this mindset. And ரெண்டாவது இது எனக்கு வந்து எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த 3 நிமிஷமோ 5 நிமிஷத்துல அதுலயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் I was free in doing என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். So say for an example with respect to any marketல maximum action first star and last star கண்டிப்பா நடுவுல டல்லர். ஸோ அது வந்து படத்தோட இன்ட்ரோ, படத்தோட கிளைமேக்ஸ் நடுவுல நார்மலா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேல்பிங்ல த பெஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் 1 hour ஆகட்டும் இல்லை லாஸ்ட் half an hour ஆகட்டும். ஸோ ஒரு ஸ்கேல்பிங் ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்றாருன்னா இந்த முதல் 1 hour லாஸ்ட் 1 hour மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா போதுமா? அதுவும் போதும். பட் இன்கேஸ் நடுவில் பண்ணா கூட பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்று நான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ மார்னிங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரீவியஸ் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டே ஹைல க்ளோஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டே ஹைல இருக்குனாக்கா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு ஃபாலோ அப் இருக்கும். ஸோ செல்லர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு விட மாட்டாங்க. ரெண்டாவது மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுப்பாங்க. அந்த கேப் அப்பில் வந்து RSI மேலே போயிருந்ததுனாக்கா அது வெயிட் பண்ணுவேன் டிப் ஆகிறதுக்கு. 80க்கு மேலே இருந்ததுன்னா ஐ வில் வெயிட் டில் டு 60 or 65 லெவல்ஸ் வந்த உடனே அங்கே பை பண்ணிட்டு மறுபடியும் அது ஒரு குயிக் ஸ்கேல்பிங் தான் ஆக்சுவலா. இல்ல RSI ஓப்பன் ஆகிறதே 60-65னா 9:15 போய் உள்ள என்ட்ரி ஆயிட்டு 9:18 ட்ரேடே முடிச்சுட்டு வெளியே வந்துருவோம். அந்த 3 நிமிஷம் போதும். ரெண்டாவது மார்னிங்ல தான் உங்களுக்கு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அந்த மார்னிங் வாலட்டிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேல்பர்ஸ்க்கு. ஏன்னா இஃப் யூஆர் அ ஸ்கேல்பர் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய கேப்சர் பண்ணா கம்மி டைம்ல, அந்த நேரத்தில் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 10 to 2 வந்துட்டு அப்படியே அந்த ப்ரீமியம்ஸ் ஒரே லெவல்ல வச்சுட்டு அந்த ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகாது மச். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் மட்டும் அப்படியே கண்டினியூஸா குறைஞ்சிட்டே வரும். டைம் டிக்கே அது அதோட இம்பாக்ட் இருக்கும். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இன்னைக்கு ட்ரெண்டிங் டேவா இருந்ததுன்னா விவாப் கிட்ட வந்ததுன்னா சப்போர்ட் ட்ரேட் எடுப்பேன். இல்ல மேலே வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் இருந்தா அங்க போய் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸை ஜிக்ஸாக் மூவ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு we will take the trade. ஓகே சரி, உங்களுக்கு நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன் சிவா. ஸோ அந்த சினாரியோக்கு as an option scalper-ஆ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சே ஃபார் an example நைட் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருது, ஏதோ டியூ டு ட்ரம்ப் நியூஸோ எனி நியூஸ் வருது அண்ட் நியூஸ் இஸ் பேட் நியூஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் a gap down. கண்டிப்பா. ஸோ நாளைக்கு டுமாரோ வந்து ஒரு கேப் டவுன் வருது. ரெண்டு விஷயம் நடக்கலாம். மார்னிங் கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கூட வச்சுக்கோங்க. சே ஃபார் an example கேப் டவுன் வரப்போகுதுன்னா யூஸ்வலி என்ன ஆகும், ஒன்று கேப் டவுன் ஆகி ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் இருக்கும், இல்லைனா கேப் டவுன் ஆகி அந்த கேப்பை ஃபில் ஆகும். கண்டிப்பா. ஸோ அஸ் அ ஸ்கேல்பரா த மூமெண்ட் மார்க்கெட் ஓப்பன்ஸ் ப்ரீவியஸா அவங்களோட மைண்ட் வந்து பேரிஷா தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் பேரிஷா இருக்கா புல்லிஷா இருக்கான்றது நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. கரெக்ட். 90% ஆஃப் த பேர் பேரிஷா தான் அதை பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அஸ் அ ஸ்கேல்பர் ஓப்பன் பண்ணவனே இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா, இந்த 4 விஷயம் இந்த 3 விஷயம் இருந்ததுக்கு அப்புறமா தான் நான் பையே எடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேப் டவுன் ஆனா இமிடியேட்டா புட் ஆப்ஷன் வாங்குறது, கேப் அப் போனா இமிடியேட்டா கால் ஆப்ஷன் வாங்குறதுன்னு பண்றாங்க. ஸோ என்ன நடந்தா யூ வில் டேக் த ட்ரேட்? ஓகே, இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கு ஆக்சுவலி. whenever markets open big gap down or big gap up, very rarely நீங்க பாப்பீங்க the trend follow ஆகும். கரெக்ட். இல்லனா ஒரு ரிவர்சல் இருக்கும் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா இன்ட்ராடே மூவ்ஸ் வந்துட்டு அவங்க சம்டைம்ஸ் ஓவர் நைட் பிளேஸ்க்கு மட்டும் தான் அந்த காசை கொடுப்பாங்க. இன்ட்ராடே பிளேஸ்க்கு காசே வராது. ஏன்னா நம்ம மைண்ட் செட்டே அப்படிதான். 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இது கேப் டவுன் தான் வரப்போகுது, இப்போ ஃபர்தரா போக போகுதுன்னு எல்லாருமே போய் புட்டு தான் போய் போடுவாங்க. அந்த நேரத்தில் அது நடக்காது. இப்போ இதுல ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன். இப்போ நீங்க சொன்ன சொல்யூஷன், இப்போ ஃப்ரைடே ஈவினிங் நான் பார்க்குறேன் டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே வந்துட்டு பேரிஷ் க்ளோஸ் தான் நம்மளது மார்க்கெட்டு. எனக்கு ஓஐ டேட்டாவும் பேரிஷா இருக்கு, பிளஸ் ட்ரம்போட ட்வீட்னால பேரிஷ் ஆச்சு, பிளஸ் சைனா வந்துட்டு ரிட்டாலியேட்டரி எது சொன்னதுனால அதுவும் பேரிஷ். ஸோ டவ் வந்து க்ளோஸ் டு 2000 பாயிண்ட் ஃபால். இப்போ வீக்கெண்ட்ல எந்த நியூஸும் வரல. ஓகேவா, இதே நியூஸ் தான் இருக்கு. மண்டே மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நிக்கே கண்டிப்பா நெகட்டிவ்ல, அதான் நிக்கே தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பெரிய ஜப்பான்ல நிக்கே ஓப்பன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்தது ஹாங்சாங் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். அவனும் நெகட்டிவ்ல இருந்ததுன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு க்ளூ கிடைச்சிரும், இவனுங்க 2 பேரும் நெகட்டிவ்னாக்கா நம்மளதும் ஒரு இது நெகட்டிவ் தான் வரப்போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம மார்க்கெட்டு எவ்வளோ கேப் டவுன் வருதுன்ட்டு. இப்போ அவங்கெல்லாம் 5% ஃபால் ஆனானுங்க. நம்மளோட மார்க்கெட் கடைசி 2 நாள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1% தாண்டல. ஓகேவா, இவங்க 5% 10% ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த ஃபால் எங்கேயோ ஒரு இடத்துல அரெஸ்ட் ஆயிடும், நம்ம ரெக்கவரி ஆயிடும், நம்ம மார்க்கெட் ஏற்கனவே கீழே விழுந்துட்டு இப்ப மேல ரெக்கவரி ஆகுதுன்னு.
இன்னும் நம்ம மார்க்கெட் இதுல எல்லாம் இம்பாக்ட் ஆகாதுன்ற மைண்ட் செட்ல இருக்கவங்கனாலதான் மார்க்கெட் ஃபால் ஆகல. இப்ப இந்த 2 நாள் பார்த்துட்டு என்ன ஆகுனா மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருக்கும். வீக்கெண்ட்ல நம்ம எப்படியாவது வெளியே எக்ஸிட் ஆயிடலாம், நமக்கு வந்து லோவர் லெவல்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கிரௌட் இருக்கும். ரெண்டாவது எஃப்ஐஐ செல்லிங் நம்பர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 2-3 நாளா செல்லில் இருக்கு. ஃப்ரைடே வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் போத் எஃப்ஐஐயும் டிஐயும் செல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நான் பார்ப்பேன். அடுத்தது மண்டே மார்னிங் ஒரு ரீசனபிள் கேப் டவுன் வருது, ஒரு 300 பாயிண்ட்ஸ் லைக் 1.5% 2% ஃபால் வருதுன்னா முதல்ல என் கண்ணு போறது RSI லெவலுக்கு போகும். RSI வந்து 3 minute டைம் ஃப்ரேம்ல எனிதிங் பிலோ 20 இட் இஸ் an oversold territory for me. பட் யூஸ்வலா இந்த மாதிரி சினாரியோல என்ன ஆகும்னா RSI 10ல தான் ஓப்பன் ஆகும், 8ல இருந்து 15 to 10 ஓப்பன் ஆகும். 10 போயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துல போய் மறுபடியும் செல் பண்ணேன்னா ஐ வில் பி கெட்டிங் ட்ராப்ட். ஏன்னா சம் பீப்புள் வில் பி புக்கிங் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் அதர் திங். RSI 10 இல்ல 8 7 போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ் செல்லிங் தயவு செய்து பண்ணீங்கன்னா ட்ராப் ஆயிடும். நான் இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுன்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். ஃப்ரைடேவும் அதே தான் நடந்தது, கேப் டவுன், ஒரு பவுன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அந்த பவுன்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பவுன்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவனுங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்ட்டு. அந்த அது வந்துட்டு ஒரு 920 925 வரைக்கும் வெயிட் பண்ணா தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த டைம்ல ஓஐ பில்டப்பும் பார்க்கணும். மார்னிங் இவனுங்க வந்து ட்ரெண்ட் கிரியேட் பண்ண போறானுங்கன்னா உங்களுக்கு கால் சைட்ல ஃப்ரைடே கிரியேட் பண்ண ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பிளஸ்ஸா ஒரு 50 to 100% இன்க்ரீஸ் இருக்கும். ட்ரெண்டிங் ஓஐ டேட்டா பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த டேட்டா இருந்தா போதும், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். பிளஸ் புட் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. இந்த 3 க்ளூவும் பார்த்துட்டு 9:30 நான் டிசைட் பண்ணிடலாம் எந்த சைட் ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்படி ஸ்டில் இல்ல கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு 10-10:30 வரைக்கும் ஹோல்ட் பண்ணனா போதும், we will get a further clue OI build-up எந்த சைடுல இருக்குன்னு. இல்ல OI build-up ரெண்டு சைடுமே சேமா இருக்குன்னா அன்னைக்கு ரைட்டர்ஸோட கேம் தான், அன்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம மைண்டு கொண்டு வந்துடணும். ஆஸ் ஆப்ஷன் பையர் வெளியே சைலண்டா இருந்துடணும். பர்ஃபெக்ட். ஏன்னா அது இன்னொன்று நீங்கள் சொன்னது என்னென்னா, மெயினாக நான் அப்சர்வ் பண்ணதில் RSI ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரெண்ட் இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வரும்போது 90% ஆஃப் த பேர் அந்த மூவ்மெண்ட் நீங்கள் 10-20 30 மூவ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ண மாட்டாங்க. 80 60 70 கீழே வருதா அப்படின்றத ஒன்றும் வெயிட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக கான்ட்ரா ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தே எக்ஸ்பெக்டட் ரிவர்ஸ். அதில் தான் நிறைய பேர் ட்ராப் ஆயிடும். அது ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அந்த தப்பு நிறைய பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னாக்கா நான் அது அடிபட்டிருக்கேன். அதனாலதான் நான் இந்த ஓவர் பாட்டு ஓவர் சோல் டெரிட்டரி போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா இதுக்கப்புறம் பெருசா போவாதுன்னு நினைப்போம். பட் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஓவர் பாட்ல கண்டினியூஸ் ஓவர் பாட் இருக்கும், ஓவர் சோல் கண்டினியூஸ். அது ரெண்டாவது ஃபியூச்சர்ஸ்ல பெருசா உங்களுக்கு தெரியாது, நீங்க அட்லீஸ்ட் அது ரிவர்சல் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸ்ல பிரச்சனை என்னன்னா உங்களோட பிரீமியம் செம்மையா கிராஷ் ஆகும், அது திரும்பி வரவே வராது அந்த லெவலுக்கு. நான் நிறைய தடவை என்ன பண்ணிருக்கேன், அதுதான் 85 போயிருக்கு, நம்ம போய் இப்போ புட்டு வாங்கலாம், RSI தான் ஓவர் பாட்ல இருக்கு, புட்டு வாங்கலான்ட்டு போயிட்டு 300 ரூபாய் வாங்குவேன். அது 250 ரூபாய்க்கு போகும், 200 ரூபாய்க்கு போகும், 150 ரூபாய்க்கு போகும். ஆஹா பெரிய தப்பு பண்ணிட்டோமே. நம்மளோட ஆவரேஜ் 250ல இருக்கும். அந்த 150ல இருந்து அவங்க ஹோல் டே 175 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிடும். நம்ம 175லயே கொடுத்து லாஸை புக் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும். அது வந்து அந்த ஓவர் லைக் அந்த ஓவர் பாட் ஜோன்லயும் ஓவர் ட்ரே இதுலயும் ஓவர் சோல் ஜோன்லயும் தயவு செய்து ஆப்ஷன் திரும்பும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ட்ரெண்ட் பக்கம் போகணும். அந்த நேரத்துல கால் கூட தைரியமா போய் வாங்கிடலாம், மேல போகுது அப்படின்னாக்கா காலை கூட தைரியமா வாங்கிடலாம் ஓவர் பாட்ல. ஏன்னா once they hit a high they will definitely try to go and hit that another high actually. Correct. If it is a trend day every 1 hour ஒரு தடவை கண்டிப்பா ஹை கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா as long as new or higher high மேக் பண்ண அந்த ட்ரெண்ட் எஸ்டாப்லிஷ் ஆகும். ஸோ ஒன் மோர் திங் சிவாசி, இது வரைக்கும் உங்களோட ட்ரேட் ஹிஸ்டரி நீங்கள் ஒரு நாள் எடுத்து பார்த்து கால் ஆப்ஷனில் அதிகமாக ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்களா இல்லை புட் ஆப்ஷனில் அதிகமாக ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்களான்னு என்னைக்காவது நீங்கள் அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நான் செக் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல என் சைட்லேருந்து ஒரு ஆல்கோ ட்ரேடிங் சைட்லேருந்து சொல்லும் போது நான் என்ன பார்க்குறேன்னா, தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி நீங்கள் புட் ஆப்ஷனில் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கலாம் கால் ஆப்ஷனை விட. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஐவியும் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் டிகே ஆகாது. செகண்ட், கால் ஆப்ஷன் ஈவன் தோ ட்ரெண்டிங்காக போனால் கூட ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும்போது அந்த டிகேஸும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எப்போவுமே மார்க்கெட் மேலே போகும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போகும், அது இன்னும் ஒரு எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி. பட் புட் ஆப்ஷன் வந்து எலிவேட்டரில் கீழே இறங்குற மாதிரி டக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ இது வரைக்கும் உங்களோட ஹிஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ண டேட்டா தான். என்னுடைய பாஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்படி யோசிக்க மாட்டேன். ஆக்சுவலா நம்ம வந்து மார்க்கெட் மேல போகுதுனாக்கா புட்ல போய் எடுப்போம், ஏன் எவ்வளவு தூரம் தான் இவங்க மேல போயிட்டே இருப்பானுங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து கால்ஸை விட எனக்கு புட் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு என்னமோ சம்வேர் வந்துட்டு ஒரு இது கண்டிப்பா மார்க்கெட் விழுந்துரும்ன்ற மாதிரியே ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். கால் பை பண்ணணும்னாக்கா
என்ன நியூஸ் இருக்குது மேல போறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ஒன்ட் பி சேயிங் லைக் என்ன இது கால் பை பண்ணணும் புட் பை பண்ணணும் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு இது இருக்கும் ஆஸ்பெக்ட் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது வந்துட்டு புட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா வந்துடும். பட் ஒரு விஷயம் இருக்கு, என்னுடைய பையிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 70-30 தான். ஆக்சுவலாக கால் சைடில் 70% இருக்கும், புட் சைடில் 30 தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலாக நம்பர்ஸும் அப்படி தான் இருக்கும். உங்களுடைய ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தே டேக் த ஸ்டேர்ஸ் டு கோ அப் அண்ட் தென் டேக் த எலிவேட்டர் டு கம் டவுன்ற மாதிரியே தான். ஸோ புட்டு வாங்கினீங்கன்னா டக்குன்னு கீழே வந்துடும், டக்குன்னு ஒரே இதில் 1 or 2 daysல உங்களுக்கு. ஆனால் கால்ஸ் வந்து பொறுமையாக மேலே எடுத்துகிட்டே போயிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த டைம் என்னுடைய பையிங் எல்லாமே கால்ஸில் இருக்கும். பட் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு ஐ வுட் சே 50-50 தான். ஆக்சுவலாக இதை வாங்குறதுனால தான் நான் நிறைய காசு பண்ணேன், இல்லை இதை வாங்குறதுனால பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் வி ஃபாலோட் இட். ஆக்சுவலாக ஒன் மோர் திங், see with respect to நீங்கள் பை எடுக்கும்போது RSI சொல்லியிருக்கீங்க அண்ட் தென் ஓவரால் அதர் ப்ரைஸ் டேட்டா சொல்லியிருக்கீங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதனால தான் OI பல்ஸ்னே பேர் வச்சிருக்கீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டெசிஷன்ஸ் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஜென்ரலாக ஏன் பீப்புள் ப்ரைஸை விட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பிலீவ் பண்ணணும், நீங்கள் ஏன் அதை பிலீவ் பண்ணுறீங்க? ஓகே சரி, இப்போது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க, அதோட ஸ்டாக்ஸோட குவான்டிட்டியை தான் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்றது ரிலையன்ஸ் 5 shares 10 shares அப்படி தானே பை பண்ணுறீங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் வந்தால் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனே பை பண்ணுறீங்க. எப்படி அப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்றது ஓடுது? ஸோ பிட்வீன் ஒரு 2% இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் அது எதை வச்சு நம்ம இது பண்ணுறோம்? நான் பை பண்ணனா நீங்கள் செல் பண்ணுவீங்க, நீங்கள் செல் பண்ணா நான் பை பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய அசெட் கிளாஸ் இதை பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த அசெட் கிளாஸ் இந்த இடத்துல இருக்க போகுது, அதுக்கு நான் ஒரு பொசிஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அது நீங்க வாங்க போறீங்க. நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க, கிருபா வந்துட்டு சிவா வந்துட்டு ரிலையன்ஸ் ஷேர்ஸ் 1400 இருக்கு. நான் என்ன சொல்றேன், கிருபா இதாங்க 1400க்கு நான் உங்களுக்கு இந்த இதை விற்கிறேன், ஓகே நீங்க வாங்கிக்கோங்க, நீங்க வந்து எனக்கு மந்த் எண்ட்ல எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்ற. நீங்களும் வந்துட்டு தைரியமா வாங்குறீங்க. ஏன்னாக்கா இது 1500 போயிடும், சிவா கிட்ட 1500க்கு நம்ம மந்த் எண்ட்ல வித்துடலாம் அப்படின்னு வாங்குறீங்க. ஆனா என்னுடைய பிளான் என்னன்னா, நான் 1400ல உங்ககிட்ட கொடுக்கும்போது இது மந்த் எண்டுக்குள்ள 1300 போயிடும். கிருபா அது தெரியாம வாங்குறாரு, மந்த் எண்ட்ல அவர் திருப்பி கொடுக்கும்போது எனக்கு 100 ரூபா அவரு வந்து எதுவுமே நான் கொடுக்க தேவையில்லை அவருடைய, ஏன்னா நான் ஆல்ரெடி அவர் 1400 கொடுத்து பை பண்ணதுனால அவருக்கு தேவையில்லை அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம 2 பேருக்கு நடுக்குள்ள நடக்கிறது கேஷை வச்சு. ஸோ கேஷ் செக்மெண்ட்ல அவங்க வந்து பொசிஷன் ஏற்கனவே வச்சிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பையிங் அண்ட் செல்லிங் பொசிஷன் இங்க கிரியேட் பண்றாங்க. அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இதோடைய குவான்டிட்டி தான் இங்க நான் ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ற குவான்டிட்டி இது. சோ இது இல்லாம உங்களோட பிரைஸ் ஆக்ஷன் இருக்க போறது இல்ல. பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, நீங்க அந்த ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்டோட பிரைஸ் ஆக்ஷனே ஸ்டாக் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, அண்டர்லைங் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இதுல கிரியேட் பண்ற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் அங்க ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன் இங்க நான் வந்துட்டு 1000 குவான்டிட்டி தான் வச்சிருக்கேன், ஆனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஐ கேன் கிரியேட் அப் டு 1 lakh குவான்டிட்டி 2 lakh குவான்டிட்டி வரைக்கும். ஏன்னா இது எப்படி மூவ் பண்ண போறேன்னா அதை பேஸ் பண்ணி தான் இங்க. அப்ப இதோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்கேயே நான் டிசைட் பண்ணலாம். இப்ப நான் ஸ்டாக்ஸை வந்துட்டு இந்த வாட்டி நான் கிருபாவுக்கு வந்து காசே கொடுக்க கூடாதுன்னா நான் கீழே தான் வச்சிருப்பேன். கரெக்டா? இல்ல நான் வந்துட்டு நிறைய செல் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஃபியூச்சர்ல பை பண்ணணும்னா அப்ப நான் ஸ்டாக்கை மேல மூவ் பண்ணுவேன். ரைட். இதை பேஸ் பண்ணி நடக்கிறதுனால தான் எனக்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேல ஒரு கியூரியாசிட்டி வந்தது. அது ஏன் அப்படின்றது ரொம்ப வந்தது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்துட்டு போத் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வில் பி ஏபிள் டு டு இட். ஆப்ஷன்ஸ்ல வந்து வெறும் செல்லர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அது கரெக்ட் தான், அவங்க சொன்ன லாஜிக் எல்லாமே ரீசனிங். ஏன் வந்து ரெகுலேட்டர்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, sellers will have an unlimited like in a loss capabilities இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருந்து அப்ஃப்ரண்டே மார்ஜின்ஸை வாங்கிடுவோம். நாளைக்கு கிருபா லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் காசு கேட்டா தரமாட்டாரு, நம்ம இன்னைக்கே வாங்கி வச்சிருவோம். அவங்க they have taken the maximum level. அந்த மாதிரி பண்ணதுனால ஓகே இப்போ இதுலயும் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்குதுன்றப்போ அதோடைய 4 கான்செப்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் எப்படி கிரியேட் பண்றாங்க, இந்த லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங் அண்ட் லாங் அன்வைண்டிங். இதோட இதை நீங்க ஒண்ணா உள்ள போகுதான் இதுக்கும் அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கும் அதோட காம்பினேஷன் ரெண்டும் ஒர்க் ஆகுறது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது எனக்கு. ஆஹா இதை நம்ம விட்டுட்டோமே, இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இதை நம்ம பார்த்துருந்தாலே போதுமேனு அப்படி அதை டீகோட் பண்ண it took me several years but it has given me a good advantage actually. அந்த டைம்ல தான் நீங்க அந்த எக்ஸல் டெம்ப்ளேட்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டீங்கல. அப்போ வந்து NSE வந்து அப்போ வந்து OI Pulse கிடையாது. NSE போர்ட்டல்ல இருந்து நாங்க டேட்டாவை எடுத்து இல்ல வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ல இருந்து எடுத்து அதை காப்பி பண்ணி எக்ஸல்ல போட்டு பார்ப்போம் எப்படி இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்ரி 30 minutes எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்க தான் ஓகே இது இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ பயர்ஸ் உள்ள வராங்க.
இது இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் கீழே வருதுன்னா செல்லர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஒரு விஷயமா பார்க்கும்போது தென் வி காட் an ஐடியா. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். அதனால நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இது பணம் பண்ண முடியும்னு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிக்கும். எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹஸ் given me a good eye about the market. Good. So now then with respect to say for an example, இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு 1 crore கேபிட்டல் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 1 crore கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த 1 crore-க்கு ஐ வில் பை நிஃப்டி பீஸ், இல்லைனா ஜூனியர் பீஸ், இல்லை கோல்ட் பீஸ், இல்லைனா ஒரு டெட் ஃபண்ட்ஸ் அதை வாங்கிட்டு அதை பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி ஆகும்போது அப்படியே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூ ஆர் நாட் கீப்பிங் யுவர் கேஷ் ஐடில். அதை வந்து ஒரு அண்டர்லைங் அசெட் வாங்கிட்டு அதை பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அந்த மார்ஜினை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த அமௌண்ட்டும் அப்ரிஷியேட் ஆகி போகும். ப்ளஸ் வாட் எவர் த ட்ராடவுன் கேபிட்டலோ இல்லைனா எம்டிஎம் லாஸஸ் ஆகுமோ அதுக்கு மட்டும் ஒரு 10% கேஷ் வச்சுட்டு ரெஸ்ட் ஆல் இப்படி தான் போகும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பண்ணுற போது. அதே மாதிரி நான் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது எனக்கு பெரிய கேபிட்டல் தேவையில்லை. என் கேபிட்டலில் 10% இருந்தால் போதும், மார்ஜின் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்னால் பையிங்கும் பண்ண முடியுது, செல்லிங்கும் பண்ண முடியுது. ஒரு ஆப்ஷன் பையர் இதுவே கம்ப்ளீட் பியூர் ஆப்ஷன் பையர் பண்ணுறதா இருந்தால் வாட் இஸ் த ஒரு ஐடியல் அப்ரோச், இதுதான் ஐடியல் அப்ரோச் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? ஆக்சுவலாக ஆப்ஷன் பையருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கம்மி கேபிட்டல் இருந்தாலே போதும். ஏன்னா we are going to just pay the premium amount மட்டும்தான். வேற எதுவும் நமக்கு அப்ரண்ட் மார்ஜின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்கா இதுல எந்த நேரத்தில் பை பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா 90% ஆஃப் த டைம் இட் இஸ் கோயிங் டு பி ரிவார்டிங் த செல்லர்ஸ். ஸோ ஆப்ஷன் பையர் வந்துட்டு அவங்களோட அட்வான்டேஜ் எங்கன்னாக்கா எங்க டெல்டா வந்து ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் அவங்களுடைய அட்வான்டேஜ். ஏன்னாக்கா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த டெல்டா இஸ் 0.8னா எவ்ரி 1 rupee மூவ் யூ வில் கெட் 0.80 பைசா ஆக்சுவலா. ஸோ அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும்போது 80 பைசா கிடைச்சிரும். மூவ்மெண்ட் இல்லைனாக்கா லூஸ் ஒன்லி 20%. அது ஓகே. பட் ஓடிஎம்ல வாங்கினாக்கா டெல்டா 4 இல்ல 0.3 இருந்ததுன்னா அது வந்து அட்வான்டேஜ் வந்து செல்லருக்கு ஜாஸ்தி. ஸோ ஐ ப்ரிஃபர் மோஸ்ட்லி டு ட்ரேட் இந்த ஐடிஎம் இந்த மணி இல்லைன்னா அட் த மணி ஸ்ட்ரைக்ஸ்ல 0.7 அண்ட் அபோவ் இது டெல்டா இருந்ததுன்னா அதுல போய் பை பண்ணேன்னா என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் கபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ரதர் தென் குவான்டிட்டி 90% ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்னன்னா தே கோ ஃபார் த குவான்டிட்டி தென் த லைக் இன் குவாலிட்டி. அதுல தான் ஆப்ஷன் பையர்ஸ் லூஸ் பண்றதே. அது ஓடிஎம்ஏ வந்துட்டு பியூர்லி ஃபார் எட்ஜிங் பர்பசஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு எங்க குவாலிட்டி இருக்கோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை போய் பை பண்ணாங்கன்னா தென் எஸ் பர்ஃபெக்ட். பட் யூசர்ஸ் 90% என்ன பண்ணுவாங்கன்னா அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட் போயிடுவாங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ மண்டே கூட பாருங்களேன், புட்டு வந்துட்டு பயங்கரமா ரைஸ் ஆயிருக்கும், கால் போய் கீழே விழுந்துட்டு இருக்கும். இந்த பாட்டம் ஃபிஷிங் பண்றேன்ட்டு போய் காலை தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா ஐயோ இது இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் வந்ததுன்னா நமக்கு பெருசாகும். 10 தடவை ஒரு தடவை நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அந்த ஒரு தடவை நடக்கிறதுனால இன்னொரு 9 தடவை ட்ரை பண்ணுவாங்க. 1 லட்சம் எடுத்துட்டு 15 லட்சம் விட்டுருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தினால தான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் வந்து 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஓகே ஆப்ஷன் பையிங் பண்ணா காசே பண்ண முடியாது. பட் கம்மி கேபிட்டலை வச்சும் நீங்க இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹோல்டே வந்துட்டு ஒரு செல்லருக்கு நீங்க அது ஹோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த தீட்டா டிக்கே எல்லாமே வரும். இங்க எங்களுக்கு அது ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும் அந்த ப்ராஃபிட். நான் என்னுடைய இது வந்துட்டு சம்டைம்ஸ் 1% 2% தான் மார்னிங் 9:15 to 9:20 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. பையர்ஸ் எல்லாருமே அப்படிதான். முக்காவாசி பேர் காலையில பண்ண பணத்தை ஓவர் ட்ரேட் பண்ணி தான் விட்டுருப்பாங்களே ஒழிய ஆக்சுவலா பையிங் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறது நிறைய குவான்டிட்டியே வாங்குறாங்கன்னா 5 ரூபா எப்படி இருந்தாலும் 50 ரூபா போயிடும். அந்த 5 ரூபா 500 ரூபா போயிடும்ன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க பார்த்தீங்களா, 10 ரூபா ஸ்டாக் வாங்குவேன், அது 100 ரூபா போகும், அது 1000 ரூபா போகும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஒரு காலத்தில் 10 ரூபா இருந்தது, ரிலையன்ஸ் ஒரு 10 ரூபா இருந்தது. அவங்க யாருமே ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இந்த மணி பெருசாக மூவ்மெண்ட் இருக்காதுப்பா. ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் டவுன் டிகேன்றது கம்மி. ஸோ அப்படி இருக்கும் போது ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்டா ஓகே என்னைக்காவது ஒரு நாள் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். 0.5 இருக்கிற டெல்டா இந்த மணியாகவும் அடுத்த மணியாகவும் பெருசாக கொடுக்கும். பட் நீங்கள் அதிகமாக குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராபபிலிட்டியை கம்மி பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த மணி ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த ஒரு டிகேலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். as long as trend is correct you are making money. எக்ஸாக்ட்லி. அதுல வந்து நீங்க ரெண்டாவது அதுல செல்லர்ஸ்க்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நீங்க செல்லரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த மணில போய் கிரியேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ 1ல இருந்ததுனால அது நீங்க அதுல போய் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே ஓடிஎம்ல இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு பண்ணி திருப்பி வரலன்னா எப்படி வரும்? அது வராது. unless and until உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் இருக்கும்னு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மணில போய் பை பண்ணுவாங்களே செல் பண்ணுவாங்களே ஒழிய இல்லைன்னா இருக்காது. கரெக்ட். ஸோ அண்ட் வாட் இஸ் த ஐடியல் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்? இப்போ நான் ஆப்ஷன் பை நான் பண்ணுறேன்னா நான் எப்படி டிசைட் பண்ணுவேன்னா ஓகே ஐ எம் ரெடி டு லூஸ் பேக் டு பேக் 10 லாஸஸ் வந்தாலும் பரவாயில்லன்றது தான் ஆப்ஷன் பையிங்கே பண்ணுவோம். ஏன்னா ஆப்ஷன் பையிங் ஃபாலோஸ் அ பெரட்டோ பிரின்சிபிள். 80% ஆஃப் த ப்ராஃபிட் வில் கம் ஃப்ரம் 20% ஆஃப் த ட்ரேட். பட் அந்த ட்ரெண்டிங் மூவ் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது.
அதனால் ஆப்ஷன் பையிங்னாலே வி ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் அ லாஸ் அப்படின்றது தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறேன். ஸ்கேல்பிங்னா 1:1 அப்படின்னு வெளியே வந்துடலாம். ஸோ நார்மல் ஆப்ஷன் பையருக்கும் ஒரு ஸ்கேல்பிங் ஆப்ஷன் பையருக்கும் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இப்போ என் அக்கௌண்ட்டில் 10 lakhs இருக்குன்னா எனி கிவன் ட்ரேட் ஐ டோன்ட் ட்ரேட் பியாண்ட் 20% ஆக்சுவலி. ஸோ 2 lakhs மேக்ஸிமம் டிப்ளாய்மெண்ட் இன் அ சிங்கிள் ட்ரேட். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் தட் சிங்கிள் ட்ரேட் த 10% இஸ் மை ரிஸ்க் அப்பிடைட். ஓகே, 1 lakh இருக்குன்னா 10,000 இஸ் யோர் ரிஸ்க் மாதிரி. கரெக்ட். ஓகே. இப்போ நான் 1 lakh டிப்ளாய் பண்ணியிருக்கேன்னா மேக்ஸிமம் அதோடைய ரிஸ்க் அப்பிடைட் 10,000 ஆக்சுவலாக. பட் என்னுடைய ஓவரால் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 10 lakh இருக்கு. ஓகே, அப்போ என்னுடைய ஓவரால் ரிஸ்க் எவ்வளோ? 1% தான். 1%. ஸோ 10 lakh கேபிட்டல், அதில் 1 lakh தான் உள்ளே கொண்டு வரீங்க. அந்த 1 lakhல 10% which is 10,000 rupees. ஓவரால் ரிஸ்க்னு பார்த்தா உங்களுக்கு 1% தான். ரைட் ரைட். கரெக்டா? பிளஸ் இந்த மாதிரி ஒரு 3 ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுவேன் இந்த சிங்கிள் டே. அதுவும் செட்டப் எல்லாம் மீட் ஆனாக்கா சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்க போறது இல்லை. ஃபர்ஸ்ட் இதுவே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுனாக்கா அடுத்தது ஒரு செட்டப், அதுவும் அடிச்சிருச்சு மூணாவது. அப்போ 3மே இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு நம்ம நாள் கிடையாது, we have to do something else அப்படின்ட்டு அன்னைக்கு நாளை பேக்கப் பண்ணிடுவேன். ஓகே. பட் சம்டைம்ஸ் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா தென் அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணிப்பேன். அந்த ப்ராஃபிட்டை நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் என்னுடைய ப்ரீவியஸ் டே ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பிளஸ் கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் நம்ம ஃபேவரா கிளிக் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட் போதும் நம்ம ஹோல் டே வந்து மேனேஜ் பண்றதுக்கு. சம்டைம்ஸ் இட் கேன் கிவ் யூ 2-3% ரிட்டர்ன்ஸ் ஆன் த சேம் டே. ஆப்ஷன் பையிங்ல ஒரே ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா யூ கேனாட் ஹேண்டில் லார்ஜ் லைக் என்ன ஆர்டர்ஸ் ஆர் லைக் என்ன சொல்றது ஒரு செல்லர் ஹேண்டில் பண்ற மாதிரி, ஏன்னா செல்லர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி பொசிஷன்ஸ் ஆப்ஷன் பையர்ஸால பண்ண முடியாது. அது ஒரே ஒரு சேலஞ்ச் தான். மற்றபடி ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் இஃப் யூ ஆர் அ ஸ்மால் பிளேயர், இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் யுவர் கேபிட்டல் வெல், கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பையிங்ல கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஒன்லி திங் இஸ் உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்கு இது போதும்னு அந்த லெவல்ஸ் வச்சிருக்க பண்ணுனாக்கா கண்டிப்பா பண்ண முடியும். ரைட் ரைட். இது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகுறது எனக்கு ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. பட் உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும் செல்லிங்ல. நம்ம இதை பண்ணாலே ஒரு சிலர் இருக்காங்க இந்த வெறும் 3 ரூபா 2 ரூபா இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டுமே செல் பண்ணியே காசு பண்றாங்க. அதுக்காக நீங்க எங்க 2 ரூபா இது பண்றீங்க, 500 ரூபா 200 ரூபா இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு, அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். There are different ways to make money in the market, but you needed to find அது உங்களுக்கு எது கரெக்ட்டா செட் ஆகும், உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி we have to find it அவ்வளவுதான். One more thing சிவா, see நம்ம சைடுல நம்ம ஊர்ல ஜென்ரலாகவே சேஃப் அப்படின்னு ஒன்று சொன்னால் 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று கோல்டு, இன்னொன்று லேண்டு. இது 2த்துல போட்டு வச்சிரு, எதுலேயும் போடாத அப்படின்வாங்க. பட் இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நிறைய பேர் வந்து இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் கேம்பிளிங்கு, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் அப்ரோச் இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ட்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான பெரிய ப்ளஸ் நான் என்ன பார்க்குறேன்னா 2020 ஆரம்பித்த எல்லாருமே ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. ஏன்னா 2020 தான் டவுனு, மார்க்கெட்டோட டவுன். அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பார்த்ததுனால அது மேலே ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்துருச்சு. ஓகே இது ஒர்க் ஆகும்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இந்த மைண்ட் செட், இதுவே நம்ம சூரத் போகும்போது அங்கே பார்க்க போகல, சூரத்தில் இவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாம் ஜென்ரேஷனாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இது கண்டிப்பாக வேல்யூ கிரியேட் பண்ணணுன்ட்டு. இப்போது ரீசெண்டாக அந்த கோவிட் கரெக்ஷன் அதெல்லாம் வந்ததுனால இவங்க மேலே அந்த ஒரு கன்விக்ஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது நம்ம ஆளுங்களுக்கு மேலே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவர் இந்த இந்தியா ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரேடர்ஸை மீட் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கான மெஜாரிட்டி ஷிஃப்ட் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? ஆக்சுவலாக நம்ம ஊரில் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஈவெண்ட்டே கூட யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய க்ரௌட் இருந்திருக்குமானா ட்ரேடிங்க்கு இருந்திருக்காங்க. ரெண்டாவது ட்ரேடிங்னு நீங்க வீட்டுல வந்து ஓப்பனா பேச முடியுமானாலே அது வந்து நீங்க வந்து சூதாட்டம்ன்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட். ஆக்சுவலா நம்ம சவுத் இந்தியாவிலேயே ட்ரேடிங் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒரு சிலர் மட்டும்தான் பண்ற மாதிரி இருந்தது. இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுறது இதெல்லாமே கூட இருந்ததில்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி லேண்டு இல்லைன்னா கோல்டு, இல்லைன்னா கொஞ்சம் காசு இருக்கா எல்ஐசியில போடுப்பா, இல்லைன்னா இந்த இதுல போடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே, எஃப்டியில போடுப்பான்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போடுன்னு என்னைக்குமே யாருமே கைட் பண்ணதும் கிடையாது. இந்த நாலேஜ் எல்லாமே இந்த லேட்ல வந்ததுனால தான், இந்த 2020க்கு அப்புறம் வந்ததுனால ஓகே இதை விட இதுல நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் ஆனால் ரிஸ்க் இருக்கு, பட் இதை விட இது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படி. எஸ், நீங்க கோவிட்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட்டை பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு சைக்கிள் அவங்க பார்த்துருக்காங்க. மார்க்கெட்டு வந்து ஒரு சைக்கிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். யூ வில் see a bull சைக்கிள், பேர் சைக்கிள், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் சைக்கிள்னு எல்லாமே இருக்கும். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னாக்கா அட்லீஸ்ட் நான் 2 புல் சைக்கிள், ஒரு 2 பேர் சைக்கிள், ஒரு கன்சாலிடேஷன் சைக்கிளாவது பார்த்தா தான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். பர்ஃபெக்ட். ஆல்மோஸ்ட் 2 சைக்கிள் இப்போ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னாக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதெல்லாம் பார்க்கல.
இவங்க புதுசா வந்தவங்களுக்கு ரெண்டாவது டைரக்ட் ஆப்ஷன்ஸ்ல ஒரு சிலர் வந்திருப்பாங்க, ஒரு சிலர் இன்வெஸ்டிங்ல வந்திருக்காங்க. ரெண்டாவது சிப் கல்ச்சரும் இப்போ கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியானதுனால இவங்க எல்லாருமே ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்தாங்களே ஒழிய ஒரு டிராடவுன் பீரியடையோ இல்ல ஒரு கன்சாலிடேஷன் பீரியடையோ பார்க்கல. இப்போ உங்க பணம் பேங்க்ல இருந்தாக்கா 7% வருஷத்துக்கு எப்படியாவது வரப்போகுது. பட் ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா என் அக்கௌண்ட்ல சிப்ல இருக்கு, பட் ஆனா எதுவுமே பெருசா ஏறலன்றப்போ ஒரு ஃபியர் வரும். ஓ மார்க்கெட்ல எல்லா நாளும் வராது. ஏன்னா இப்ப இருக்கிற பிலீஃப் என்னன்னா எப்ப போட்டாலும் காசு வந்துகிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எப்பயுமே வராதுன்ற பீரியடையும் அவங்க பார்க்கணும். அந்த பீரியடை தாண்டிட்டாங்கன்னா அதுல வந்து ஒரு 10 to 20% கிரௌட் தான் தாண்டுவாங்க. அந்த கிரௌடால மட்டும்தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு என்ன இதுன்னாக்கா நார்த்ல நம்ம போய் பார்க்கும்போது அது ஒரு கல்ச்சர். ஆக்சுவலா அது அவங்க ஃபேமிலியிலேயே கொண்டு வந்துடுறாங்க. நீ பண்ற இப்ப அப்பா பண்ற பிசினஸ் அதுக்கு அடுத்தது பையனுக்கு நான் ஏன்னா இப்போ இந்த வாட்டி சூரத் போகும்போது கூட மீட் பண்ணும்போது மை பேட்டா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இயர்ஸ் ஆல்ரெடி 14-15 இயர்ஸ் ஆல்ரெடி ஹேவிங் இஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. அப்போ வந்து அந்த கல்ச்சர் அங்க கொண்டு வராங்க. நம்ம வந்து இன்னும் என் பையனுக்கு ஓகே இன்ட்ரோடியூஷன்லாம் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் சரி 18 ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்போம் பண்ண வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் தான். அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் மாத்திரம், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இதுவும் ஒரு அவென்யூன்னு பார்க்கணும் ஆக்சுவலா. ஆனா எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ் போறதுன்றத ஸ்டாப் பண்ணிட்டு இன்வெஸ்டிங்ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது நான் வேலையை விட்டுட்டு வரும்போது கடைசியா அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, கொடுத்துட்டு வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2017 இதை சொன்னேன். இது எங்க இன்ஃபோசிஸ்லயா நான் வேலையை விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் வரேன் இல்லையா, வரும்போது நீங்க இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு ரூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் மாதம் என்ன பிஎஃப் எடுக்கிறோங்களோ வாட் எவர் பிஎஃப், ஒவ்வொருத்தரோட பிஎஃப் அவங்க பேசிக் பேக் மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு 10,000 வரும், ஒருத்தருக்கு 50,000 வரும். உங்கள் பிஎஃப் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பிஎஃப் மணியை மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையோ இல்லைனா ஒரு ப்ளூ சிப் ஒன்றுமே இல்லை, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறியா டிசிஎஸ் கம்பெனி வாங்க, இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணுறியா இன்ஃபோசிஸ் கம்பெனி வாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண போறியா இட்ஸ் ஃபைன். அந்த பிஎஃப் மணியை அப்படியே நீ ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே நீ ஷேராக கூட வாங்கி வச்சினா பை எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் வேலையை விட்டு வரும்போது உன் பிஎஃப் மணியையும் உன்னோட இந்த சேம் அமௌண்ட் விச் ஹவ் இன்வெஸ்டட் இன் யுவர் ஓன் கம்பெனி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதை விட இது எங்கேயோ இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும்னு தெரியல, எதில் பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு நான் இதுதான் சிம்பிள் சொல்யூஷனாக சொன்னேன். பிஎஃப் பெருசாக கையை கடிக்காது, ஈஸியாக எடுத்துக்கலாம். எந்த கம்பெனி உன் கம்பெனி அதே கம்பெனி தான் மாதம் சேலரி வரப்போகுது, கம்பெனி மூடிட்டு போக போகிறது இல்லை. ஸோ அதே கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் யுவர் வெல்த் ஆட்டோமேட்டிக்லி. எந்த ஒரு அனாலிசிஸ் எந்த ஒரு இதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங் மேபி பீப்புள் ஷுட் ஃபாலோ. நல்ல ஐடியா ஆக்சுவலா. ரொம்ப நான் யூஸ்வலா வந்து நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா யூ அலோகேட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் இன் லைக் என்ன சொல்றது சிப்ல போடுறீங்கன்னா கூட இடிஎஃப்ல கொஞ்சம் வேற இடிஎஃப்ல போடுங்க. எல்லாத்தையும் ஒரே ஹைபிரிட்ல கொஞ்சம் மாடல் இருக்கட்டும், டெப்ட்ல கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்றது ரைட் ஆக்சுவலா. ஸோ அண்ட் தென் கமிங் டு த லாஸ்ட் பார்ட் எமோஷன்ஸில் வருவோம். சரி ஒவ்வொரு ட்ரேடருக்குமே வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் இருந்தாலும் சரி இல்லை பார்ட் டைம் ட்ரேடர் இருந்தாலும் சரி, 2 விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ப்ராஃபிட் வந்தால் உடனே புக் பண்ணிடுவாங்க, லாஸ் வந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் புக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் முன்னாடி இந்த ஸ்டேஜில் சொன்ன மாதிரி இந்த ப்ளஷர் ஆஃப் மேக்கிங் மணி வெர்சஸ் பெயின் ஆஃப் லூசிங் மணி, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு அந்த பெயின் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ரிலக்டண்ட்டாக இல்லை அந்த பெயினை தள்ளி போடுறோம். அவங்க உடம்பு சரியா இல்லை, உடனே போய் டாக்டரை பார்த்தா சரியாயிரும். அந்த உடனே போய் டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, அந்த இன்ஜெக்ஷனை பயந்துக்கிட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் தள்ளி போட்டால் அந்த இன்ஜெக்ஷன் எவென்ச்சுவலி சர்ஜரியாக மாறிடுது. அதே மாதிரி தான் லாஸஸும். இவென்ச்சுவலி நம்ம அக்செப்ட் பண்ண ரியாலிட்டி தயங்கணும்னா போக அது பெரிய லாஸஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ ட்ரேடருக்கான பேசிக் அந்த ஒரு ட்ரைட்டு லாஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். இங்கே லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த லாஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே இந்த அமௌண்ட்டு நான் என்னை விட்டு போனாலும் எனக்கு அது என் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணாதுன்னு தெரிகிற அமௌண்ட் அதில் போடும்போது தான் நீங்கள் அந்த லாஸ் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணாது. நான் எல்லார்கிட்டையுமே சொல்கிறது அதுதான், ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் ரெண்டையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஆட்டிடியூடு வராத வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான், பெயின் ஆஃப் லூசிங் மணின்றது மைண்டில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கும். எப்போ வந்து இது வந்தாலும் சரி வரலனாலும் சரி நமக்கு நம்மளோட லைஃப் மாற போகிறது இல்லை அப்படின்றப்போ அது ஒரு தனி சந்தோஷம் தான். எப்பயுமே காசு வந்ததுன்னா அது வேற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது லாங் ரன்ல தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ இந்த சின்ன பீரியட்ல வந்துட்டு நான் எடுத்த காசு இது டபுள் ஆயிடணும் ட்ரிபிள் ஆயிடணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அதுதான் வந்துட்டு இட் கிவ்ஸ் them like in a bigger pain ஆக்சுவலா. அந்த டைம்ல தான் இப்போ ஒரு 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு போயிருப்பாங்க. நான் இதை மறுபடியும் 1000 ரூபாய்க்கு கொண்டு போயிடணும்னு நினைச்சுக்கிறதுக்குள்ள அந்த 100 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு வந்திருக்கும். அந்த 50 ரூபா வரும்போது ஐயோ 50 ரூபா போயிடுச்சு, ஆனா அவனுக்கு இன்னும் 50 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கும்ன்றது தோணாது. 50 ரூபா போயிடுச்சுன்னு அவன் பாக்கெட்ல இருந்து போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் அந்த லூஸ் ஆக்சுவலா, அந்த லூசிங் பெயின். அது மறுபடியும் அந்த 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுவான் பாருங்க,
அந்த 100 ரூபாய்க்கு போக முடியாது, அது ஜீரோக்கு வந்து கீழே போயிடும், -50. ஆமா, அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலா. கரெக்ட். இருக்கிறத வந்து ஓகே நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, ரீசனபிள் டார்கெட் வச்சுட்டு அதை கண்டினியூஸா அப்படியே நீங்க பொறுமையா போனாலே போதும். ஒரே நேரத்துல அந்த குவாண்டம் ஜம்ப் பண்ணும்போது தான் அது வந்து நிறைய பேருக்கு அது இம்பாக்ட் ஆயிருக்கு. அது பர்சனலா நானும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம் அதுல. கரெக்ட். அண்ட் நோ கமிங் டு தி ஃபைனல் क्वेश्चन சிவா, see with respect to tradingல நான் இனிஷியலா ட்ரேடிங் தான் சோலா நோ கம்ப்ளீட் இன்கம்மா நம்பி இருக்கும் போது ஹெவி ப்ரெஷர், எல்லாராலையும் அதை பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸ்பெசிஃபிக்காக ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இப்போ நான் வந்து ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் மஸ்ட் சொல்லுவேன். அப்போ தான் ட்ரேடிங் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் ஃபிஸ்கல் இயரில் இஃப் ஐ வாஸ் ஏபிள் டு மேக் 53% ரிட்டர்ன்ஸ்னா பிரைமரி ரீசன் ஐ எம் ஹேவிங் அன் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஸோ யூ ஹேவ் OA பல்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அண்ட் யூ ஹேவ் மென்டர்ஷிப். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இந்த ஒவ்வொரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சிருக்காங்க. வை டு யூ திங்க் இந்த ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் அ மஸ்ட் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்? ஈவன் இன் மை சினாரியோ, இப்போ OA பல்ஸ் இல்லைனா கூட எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆமா, இந்த அமௌண்ட் இல்லைனாலும் எனக்கு ட்ரேடிங்ல இருந்து ஏர்ன் பண்ணலனாலும் என்னால என் லைஃப் லீட் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு சேவிங்ஸ் இருந்ததுன்னா தென் இட் மேக் சென்ஸ். இல்ல நான் இதுல ஏர்ன் பண்ணி தான் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றன்றப்பதான் அந்த ப்ரெஷர் வருது. ஏன்னாக்கா நீங்க ப்ரீவியஸ் மந்த் வரைக்கும் ஒரு சேலரி வந்திருக்கும், அடுத்த மாசம் நமக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபிக்ஸட் கமிட்மெண்ட்ஸுக்கு நம்ம எப்படியாவது ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ அதுக்கு கண்டிப்பா ப்ரெஷர் வந்துடும். கரெக்ட். அந்த ஏர்ன் பண்ணணும்ன்றதுக்கு பதிலாக இப்போ நீங்க ஒரு சப்சிக்வெண்ட் இன்கம், ஒரு ஆல்டர்னேட் இன்கம் வரும்போது அப்போ நமக்கு அதை பத்தியே யோசிக்க தேவை. ட்ரேடிங்ல ரெண்டாவது யூ வில் நாட் டேக் அந்த ஒரு இந்த டிசிஷன் நம்ம எடுக்க மாட்டோம், இர்ரேஷனலா எடுக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலனா கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, என்னமோ நம்ம 9:15 to 3:30 ஜாப்ல இருக்கோம், இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தே ஆகணும், இன்னைக்கு ஏதாவது ஒரு காசு பண்ணி ஆகணும்ட்டு. அந்த மைண்ட் மாறணும்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் இன்கம் இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். அதனாலதான் நான் சொல்லுவேன், நான் ட்ரேடிங்ன்றது யூ ஷுட் நாட் திங்க் தட் அது பெர்மனண்டா அந்த மணி வரும். ட்ரேடிங் தான் ஆல்டர்னேட் இன்கமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது ஆல்டர்னேட் இன்கம் கூட கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் a pleasure money for me actually. அப்படிதான் நான் நினைப்பேன். நான் ட்ரேடிங்ல எடுக்கிற இன்கம் எதுவுமே டாக்ஸஸ் போக I use it for my pleasure actually. நம்ம லைஃப்ல என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சோமோ அது வந்ததுன்னா பண்ணுவோம், வரலன்னா விட்டு போயிடுவோம். ட்ரேடிங்ல இந்த வருஷம் நம்ம இவ்வளவு காசு எடுக்கிறோமா, இதுக்கு செலவு பண்ணு, அடுத்த வருஷம் வரலையா அதோட எதுவும் பண்ணாத, இருக்கிற இன்கம் வச்சுட்டு ஜாலியா இருந்துரு. நம்ம அதை விட்டுட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த வருஷம் இதை ஏர்ன் பண்ணிடுவேன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஏர்ன் பண்ண முடியலன்னா அதோட ப்ரெஷர்ல தே ஆர் கோயிங் பேக் ஆக்சுவலி அண்ட் டேக்கிங் லாட் ஆஃப் லோன்ஸ். அந்த இதெல்லாம் ப்ரெஷர் நிறைய. அது ரொம்ப கூட தேவையில்லை. லைக் ஒரு ஸ்பௌஸ் வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வீட்டு வாடகையா இருக்கட்டும், இல்ல எஃப்டியா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நோ விச் கேன் டேக் கேர் ஆஃப் அவங்களோட டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், அந்த மாதிரி சம்திங் இருந்ததுன்னா இங்க ப்ரெஷர் இருக்காது. இங்க எல்லாமே இதுல தான் பண்ணணும் போது அந்த ப்ரெஷர் வந்து நார்மலா கூட லைக் இட்ஸ் வந்து லாஸ்ட் 6 பால்ல ஒரு 45 ரன் அடிக்கணும்னா எப்படி அடிக்க முடியும்? அது எல்லாருமே தோனி ஆக முடியாது. தோனியே ஒரு சில பால் மிஸ் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் சிவா, சரி ஃப்ரைடே மூவி ரிலீஸ் ஆகுது இல்லையோ, ஒரு சர்க்குலர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இங்க இப்ப இருக்கிற பாதி பேரோட நிலைமை எங்கன்னா, என்னடா அது நம்ம நிலைமை எப்படி இருக்கு, இங்கே இருக்கலாமா இல்ல துபாய்க்கே போயிடலாமா அப்படின்ற சிச்சுவேஷன்ல மாறிட்டே இருக்கும் போது, லைக் வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான், என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா என்னுடைய இதுல வந்து நிறைய ஆக்சுவலா 10 இயர்ஸ்க்கு நான் என்னுடைய சைக்கிள் மாறிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்தேன், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் போனேன், இப்போ இதுக்கு வந்திருக்கேன். மேபி 5 years டவுன் த லைன் என்னுடைய நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த இதெல்லாம் பார்க்கணும், சுற்றி பார்க்கணுன்றது. மேபி உங்களை மாதிரி ஒரு டிராவல் லாகோவோ இல்லைன்னா எனக்கு ஒரு இது ஆக்சுவலாக நிறைய ஊருக்கு போனேன்னா இந்த பப்ஸ் இந்த இதெல்லாம் போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்பேன். இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆமா, ப்ரூவரிஸே ஆக்சுவலா அதை நம்ம போயிட்டு ஏன் நம்ம வந்து அது ஒரு ரிவ்யூ பண்ணி போடக்கூடாது, இந்த ஊர்ல இது நல்லா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ ஏன் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம புது பீப்புளை மீட் பண்ணும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சிவா நிறைய ஊருக்கு போறீங்க அப்படின்ட்டு. அது உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க நிறைய. நம்ம எப்பயுமே ஒரு நியூ பீப்புளை பார்க்கும்போது we get a new perspective actually about life. Totally. நான் இவ்வளவு நாள் வந்துட்டு நிறைய ஊருக்கு போயிருக்கேன். For some reason in the recent trip I went to a Bali gave me that heavenly feeling actually. வேற எங்கேயுமே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. For some reason அங்க போனா என்னமோ நம்ம ஒரு ஹெவன்குள்ள போன ஒரு சில பிளேசஸ் அட்லீஸ்ட் ஆக்சுவலா உபுட் அந்த கில்லி ஐலண்ட்ஸ் அந்த உபுத்லாம் வந்துட்டு அந்த பிளேஸ் த வே இட் இஸ், ஐ தாட் லைக் காட் அந்த காலத்துல வந்து இறங்கி வந்து நம்ம தங்கறதுக்கு எர்த்ல ஏதாவது ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக கிரியேட் பண்ண மாதிரியே இருக்கும் அது. ஸோ ஒன்லி when we experience that அது பண்ண முடியும்.
இந்தியாவிலேயும் நிறைய இடம் இருக்கு, அதுக்காக நம்ம வந்து ஃபாரின் போகணும்னு அவசியம் இல்லை. பட் எங்கெங்க நம்மளால போக முடியுமோ, எக்ஸ்ப்ளோர் நியூ பிளேசஸ், நியூ பீப்புள், அதை பண்றது தான் ஐ திங்க் மேபி நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ் என்னுடைய டாஸ்கா இருக்கும். கண்டிப்பா அது லைக் இட்ஸ் a mandatory thing, எல்லாருமே மஸ்ட் ஃபாலோ. ஆனா நிறைய பேர் அதை பண்றது இல்ல, ஆக்சுவலா ஜாப் பிரஷர்ல. அது என்ன ஆனா இது நம்ம ரெண்டு பேரால ஏன் பண்ண முடியுதுன்னா, ட்ரேடிங் நீங்களே இதுவே கம்பெனில இருந்தீங்கன்னா உங்களால பண்ணிக்க முடியாது. இதுவே வந்து ஓகே, ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணிப்போம், ட்ரேடிங் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணிப்போம். அண்ட் செகண்ட் திங் வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஓகே நான் ஒரு 50 வயசு வரைக்கும் நல்லா சம்பாரிச்சுட்டு 51வது வயசுல போன்றதுன்றது, அந்த 51 வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம்னு தெரியாது. ரெண்டாவது we don't need அவ்வளோ மணி இல்ல. ரெண்டாவது அந்த 50 வயசு தாண்டதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் செட் வராது. ஏன்னா இப்போ என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ பையனோட காலேஜ் எஜுகேஷன் வந்துருச்சு, ஸ்கூல் எஜுகேஷன் வந்துருச்சு, அதுக்கு வேற சேர்த்து வைக்கணும், அப்புறம் பேரண்ட்ஸோட ஹெல்த் வேற பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தையும் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு அலோகேட் a small portion right from early age. இது நமக்கு வந்து இதுக்கு பிளஷருக்கு இல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு வச்சுட்டு லைஃபையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான். என்ன சின்னதா ஒரு 10,000 ரூபா இருக்கா, ஏற்காடு கிளம்பி போங்க. 15,000 ரூபா இருக்கா, கோவா கிளம்பி போங்க. அந்த மாதிரி என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல ஏதாவது ஒரு டிராவல் பண்ணிட்டோம்னா இட் ரீசார்ஜஸ் யூ. நான் ஒவ்வொரு ட்ரிப்பு போயிட்டு வரும்போது பயங்கரமா ரீசார்ஜ் ஆகும். கண்டிப்பா. I have also felt that actually. Travel always. So actually scientifically ஒரு ரீசன் இருக்கு. Many short trips is better than one long trip. ஸோ பெரிய ஒரு 30 நாள் ட்ரிப் எடுக்கிறது பதில் சும்மா ஒரு 5 நாள் ஒரு ட்ரிப், அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் அப்படி போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் சேஞ்சஸ் நீங்க சொல்ற மாதிரி. Absolutely. Good. So on the travel note, we'll end this discussion. Good. So thank you so much Siva. Thank you so much for your time. I think இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் சிவா விலைக்கேற்றி ஆரம்பிச்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்வெஸ்டரா ஒவ்வொரு ட்ரேடரா பார்த்து அவங்களோட ஜேர்னியில் we can learn from them. So this is what we wanted to convey. Thank you Siva. Thank you and thanks Dhan team for this wonderful opportunity. தமிழ்ல இன்னும் நிறைய பாட்காஸ்ட் வரணும், தமிழ் மக்கள் கேட்ட மாதிரி. I think Kriba will also like and meet a lot of people and புது people கொண்டு வந்து புது ideas ஷேர் பண்ணணும். Thank you. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.